ஆண்டவருடைய மகிமையை எப்படி பெறுவது? சபையில் மகிமையை மகிமை தாஸ் என்பதை என்ற ஒரு சகோதரரை பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மகிமையை நாம் எப்படி பெற வேண்டும்? நாம் எப்படி பெற முடியும்? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். How to get it glory of God? How to get it? How to receive the glory of God? சொல்லுங்க, எப்படி தேவனுடைய மகிமையை நாம் பெற முடியும்? என்ன எல்லாம் யோசிக்கிறீங்க? தேவனுடைய மகிமையை நாம் எப்படி பெற வேண்டும் சொல்லுங்களேன். அருமையான ஒரு வார்த்தை, பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தால் தேவனுடைய மகிமையை நாம் பெற முடியும். வெஸ்லி பிரதர் சொல்லியிருக்கிறார். வேற ஏதாவது காரியங்களை சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமையை நாம் எப்படி பெற முடியும்? எப்படி பெறுவது? ஜெபத்தில் காத்திருக்கிறது. எஸ், ஜெபத்தில் நம்ம அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் பெற முடியும். ஸோ இப்படி எல்லாருடைய கருத்துக்களையும் இந்த இடத்துல நாம் சொல்ல முடியும். நேரம் குறைவாக இருக்கிறது. அரை மணி நேரம் இதற்காக நாம் ஒதுக்கி இதை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை பெறுவதற்கு முக்கியமான காரியங்கள், ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய மகிமையை பெறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தேவனை பற்றி கொள்ளணும். ஆண்டவராகிய இரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, ஞானஸ்நானம் எடுக்கணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தலாமா? யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறலை அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் ஞானஸ்நானம் இன்னும் நான் பெறலை, இன்னும் நான் ஞானஸ்நானமே, அல்லேலூயா, ஒருவர் மாத்திரம் தானா? எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? இன்னொரு பிரதர் இருக்கிறாரு. 2 பிரதர் மாத்திரம் இன்னும் ஞானஸ்நானம் பெறலை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமையை நாம் பெறுவதற்கு முதலாவது தலையாய காரியம் வந்து ஃபர்ஸ்ட் தேவனை நாம் அறிந்து கொள்ளுதல், தேவனை ஏற்றுக்கொள்ளுதல். அதற்கு பேர் வந்து நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும்தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாய் நீதிமானாக்கப்பட்டு பிறகு அதற்கு உண்டான அடுத்தது என்ன ப்ராசஸ், அதை இன்னும் நிறைய சகோதரர்கள் சகோதரிமார்கள் செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் முதல் என்ட்ரி பாயிண்ட், ஆண்டவருடைய மகிமையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீதிமானாக்கப்பட வேண்டும். அது நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லப்படும் பொழுது நாம் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவது என்ன என்றால் என்ன என்று சொல்லப்படும் பொழுது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். முன்னாடியே நாம் தியானித்தோம். ஞானஸ்நானம் எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறியா? நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். 2வது கொஸ்டின், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? ஏற்று நடப்பாயா? நான் ஏற்று நடப்பேன். இது வந்து முதல்ல தீர்மான உடன்படிக்கை எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 2 கொஸ்டினும் முதலாவது கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதை கேட்பாங்க. அதை எடுத்துக்கொண்ட அதை உடன்படிக்கையாய் அந்த இடத்துல நாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் வந்து என்ன பண்றாங்க? ஞானஸ்நானமானது கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அந்த மனுஷன் வந்து அவனுடைய பேர் வந்து என்னவா மாற்றப்படுகிறது என்றால், இவன் ஒரு நீதிமான். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளின் பிரகாரமாக வாழக்கூடியவர் என்று பொருள். அல்லேலூயா. நாம் வாசிப்போம். 1 யோவான் எழுதிய புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சத்தமா வாசிங்க. அதாவது எடுத்து 1 யோவான் புஸ்தகம் 1 9வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிக்க பண்ணுவதற்கு உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமானாக்கப்பட்டாதான் தேவனுடைய மகிமையை பெறுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அமைகிறது. நீ பரிசுத்தத்தை முதல்ல பெறணும். தேவனுடைய மகிமையை நாம் பெறணும்னா பரிசுத்தத்தை முதல்ல பெறணும். பரிசுத்தத்தை எப்படி பெறுவது? முதல்ல நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். முதல்ல ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். முதல்ல நீ இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக தியாகப்பட்டு தியாகத்தோடு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளுடைய எல்லா பாவங்களையும்
மன்னிப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்த ஒரு தெய்வம். அல்லேலூயா. முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்தமாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கமா ஆரம்பிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் எதை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பரிசுத்தமாக்கப்படுதல். ஃபர்ஸ்ட் என்னது? நீதிமானாக்கியாச்சு. நீதிமான ஆயாச்சு. ஞானஸ்நானம் எடுத்ததுனால நீதிமான ஆயாச்சு. ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து என்ன ப்ராசஸ்னா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்படணும்னா என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இப்போ ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டுட்டோம். போன வாரமே நாம தியானித்தோம். என்ன தியானித்தோம்? போன வாரத்தில் முக்கிய கருத்து என்ன நம்ம வாசித்தோம்? பழைய ஏற்பாட்டை ஆண்டவராகிய கர்த்தர் திருத்தி இன்னொரு வசனத்தையும் இன்னொரு கொள்கைகளையும் இன்னொரு கட்டளைகளையும் பிறப்பிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதன் பிறகுதான் அந்த கட்டளையை தான் தொடர்ச்சியாக நம்ம கடைபிடித்து வாழ்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல என்ன இருந்ததுன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அன்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. ஒரு கொள்கை இருந்துச்சு, அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னா வேணாம், விரோதம் வேணாம், உங்களுக்குள்ள சமாதானம் வேணும், உங்களுக்குள்ள நல்லதொரு நெறிமுறைகள் வேண்டும், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும். இப்படி சில கொள்கைகளை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றார். அல்லேலூயா. அப்ப நாம் வாசிப்போம், ரோமர் புஸ்தகம் 6:14 எடுத்து வாசிப்போம். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது என்ன என்பதை தெளிவாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6:14 எடுத்து வாசிங்க. பாவத்துக்கானாலோ நீதிக்கேதுவான கீழ்ப்படிதல்களுக்கானாலோ எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொள்ள. 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவங்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணத்தை வாசிங்க மறுபடியும். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இந்த நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுவதுதான் பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுக்கு நீங்க கீழ்ப்படியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்று நீங்கள் நடந்தீங்க என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அப்ப என்ன காரியம்? ஏன் நியாய பிரமாணத்தின்படி வாழாம இன்னும் நம்ம இன்னும் ஒரு பரிசுத்தமா வாழணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கொள்கைகளை ஏற்று நடக்க வேண்டும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம் அப்படின்னாக்க, ஒரு பெண்ணை, அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளை இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவரிடத்தில் விபச்சாரம் செய்திருக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலே அந்த பெண் அந்த ஆணிடத்தில் விபச்சாரம் செஞ்சிருக்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஆனா விபச்சாரம் என்பது பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ பல பேரோட தவறான ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுதுதான் விபச்சாரம் என்பது பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தப்பான பார்வையில பார்த்துட்டாவே அது விபச்சாரம் செய்ததற்கு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு இன்னும் அதிகமா திருத்தி ரொம்ப பரிசுத்தமாக்கப்படுறது. அல்லேலூயா. அப்ப எது நம்ம ஏற்றுக்கொள்வது பரிசுத்தமாக்கப்படுறோம்? அந்த பழைய ஏற்பாட்டை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வடிகட்டி இன்னும் பரிசுத்தமாக்குவதற்கு உண்டான கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாவம் நேராது. அல்லேலூயா. அவர் இன்னும் தெளிவா இன்னும் ஒரு வார்த்தைகளோட நம்ம பார்க்கலாம். அதாவது பகையாளிக்கு நீ எந்த ஒரு காரியத்தை பத்தி நீங்க நினைக்க வேணும். உனக்கு ஒருத்தன் பகையா இருக்கிறான் அப்படின்னாக்க அவனிடத்துல நீ பேச வேணும், அவனிடத்துல நீ பகையாவே நீ இருக்கலாம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. உனக்கு ஒருவன் பகையா இருந்தா என்று சொன்னால் நீயும் அவனிடத்திலே பகையா இரு என்பது பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ உனக்கு பகையா இருக்கிறவனிடத்துல நீ அன்பு செய். அல்லேலூயா. அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிட்டுச்சுன்னா அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு, அவனை சந்தோஷப்படுத்தாத. அவன் ஏதாவது ஒரு ஆபத்துல நான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னாக்க, நல்லா மாட்டினான், எனக்கு தப்பு செஞ்சதுனால அவன் நல்லா மாட்டினான், நல்லா வேணும் அப்படின்னு சொல்லாத. அவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டு அவனுக்காக நீ கண்ணீர் விடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடு. அப்ப பரிசுத்தம் எங்க அதிகமா வருது? பழைய ஏற்பாடுல அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தம் இன்னும் அதிகமாக வருகிறது.
இல்லையா? அதுதான் இந்த வார்த்தை, அதான் இந்த அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழாமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால். கிருபைக்கு அப்படின்னாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கொள்கையை தான் கிருபைன்னு சொல்றாங்க. இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தான், அதுக்கு கீழ்ப்படிய வேணான்னு சொல்லலாம், அதை காட்டிலும் கிருபைக்கு கீழ்ப்படியுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை அதிகமாக தழுவி இருக்கிறார். அவருடைய கொள்கை பின்பற்றுங்க. அவர் மன்னிப்பு அதிகமாக சொல்றாரு. அவர் யாரிடத்துல விரோதமாக இருக்காதுன்னு சொல்றாரு. யாரையும் பகையாரியா நீ நினைக்காதன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது ஒரு பெண் வந்து என்னுடைய ஒரு மனைவி வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா நீங்க டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. இல்லையா? உனக்கு வாக்குவாதத்திலையோ அல்லது பிரச்சனையிலையோ எனக்கு ஒத்து வர மாட்டேன்றா என் மனைவி, என் கணவன் எனக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க அப்படின்னாக்க இமீடியட்டா நீங்க விவாகரத்து செய்யலாம். அது பழைய ஏற்பாடு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன்னுடைய கணவனோ உன்னுடைய மனைவியோ இன்னொரு மனைவியினிடத்திலேயோ இன்னொரு கணவனிடத்திலேயோ தவறான ஒரு காரியத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நீ விவாகரத்து செய்ய வேண்டும். அப்ப பரிசுத்தம் எங்க இருக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு யாரு வேணாலும் நீ எப்ப வேணாலும் உன்னுடைய மனைவி நீ டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உள்ள வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னாக்க உன் மனைவியோ உன் கணவனோ தவறான பாதையில இன்னொருவரு கூட தவறான ஒரு பாதையில இருந்தால் மாத்திரம்தான் நீ டைவர்ஸ் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சலித்து இன்னும் அதிகமாய் மெருகேற்றி அவர் என்ன பண்றாரு? கிருபைக்கு கொண்டு வராரு ஒவ்வொரு காரியத்தையும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கொள்கையையும் அவருடைய போதனைகளையும் கடைபிடிப்பது இன்னும் அதிகமான பரிசுத்த பாதையில நம்மளை கொண்டு செல்லும். அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல ஆண்டவருடைய மகிமையை பெறணும்னா நம்ம பிரதர் சொன்னது மாதிரி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கடைபிடிக்கணும். அப்ப பரிசுத்தமான வாழ்க்கை கடைபிடிக்கணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன பண்றோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கையை நீ கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தமாக்கப்படுது. ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லாம அவருடைய கொள்கையும் நம்ம கடைபிடிக்கணும். அப்பதான் இன்னும் நீ இண்டத்தான் நீ பரிசுத்தமாக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொழுதுலையுமே அவரை பற்றி வாசிக்கிறோம், அவரை பற்றி நம்ம ஜெபிக்கிறோம், அவருடைய வசனங்களை அடிக்கடி நம்ம வாசிக்க அது பிரகாரம் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறோம். இல்லையா? நம்மளுடைய பிற்கால வாழ்க்கையில முன்னாடி உள்ள வாழ்க்கையில சில பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஐயோ இது வந்து ஆண்டவருக்கு அருவருக்கு தக்கது, இதுவே செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறோம். அது பரிசுத்தமான ஒரு பாதை. மூன்றாவது காரியம் மறுரூபமாக்கப்படுதல். இல்லையா? மறுரூபமாக்கப்படுதல் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்தியா தேசத்துல குறிப்பா தமிழகத்துல நிறைய பேர் மறுரூபமாக்கிட்டு இருக்காங்க. எப்படி மறுரூபமாக்கப்படுகிறார்கள்? மறுரூபமாக்கப்படுறதுனா ஒருவரை போலவே இன்னொருத்தர் வந்து அது அப்படியே செய்கிறது தான் மறுரூபமாக்கப்படுது. நம்ம நிறைய மீடியாக்களை பார்க்குறீங்கன்னா நிறைய நடிகர்களை குறித்து இந்த நடிகர்கள் மாதிரி பேசுறது, இந்த நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, இந்த நடிகர் மாதிரி வசனத்தை சொல்கிறது, இது வந்து நிறைய நம்ம இளைஞர்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதுவல்ல மறுரூபமாக்கப்படுதல் என்பது. பரிசுத்தம் உள்ள மறுரூபமாக்கப்படுதல் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம். அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மீடியாக்களில் ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நடிகரை பற்றியே அவர் வந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த நடிகருக்குரிய படத்தை போய் பார்க்குறாரு. அந்த நடிகர் என்ன பேசுகிறாரோ அதே வசனத்தை வந்து மனப்பாடம் பண்ணுறாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நடக்கணும், அதே மாதிரியே ஸ்டைல் பண்ணணும், அதே மாதிரியே ட்ரெஸ் போடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? சில நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் ஓட ஓட அந்த நடிகர் மாதிரியே மாற ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அதே மாதிரியே பேச ஆரம்பிச்சிடணும். அந்தவருடைய வாழ்க்கை பற்றியே அப்படியே அந்த வாழ்க்கையை அப்படியே மாறி போகிறது. அது ஒரு மறுரூபமாக்கப்படுதல். ஆனால் அது வந்து தவறான ஒரு மறுரூபமாக்கப்படுதல். அது வந்து பரிசுத்தம் இல்லாத ஒரு மறுரூபமாக்கப்படுதல். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதலான ஒரு மறுரூபமாக்குவது என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுது. அப்ப எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுவோம்? அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 12 - 13 எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 19, 12, 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழை தன்னுடைய தவறுகளை உணர்கிறவன் யார்? அப்புறம் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான்
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகங்களுக்கு விலகி இருப்பேன், நீங்களாக்கி இருப்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ஜெபிக்கிறதுனால, அதாவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, ஒரு 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 ஆள் ஜெபித்தால் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அல்லேலூயா. இது ஒரு ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறவங்க கண்டிப்பாக பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணமே தோணாது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம பாவம் செய்கிறோமா அல்லது ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, 4 காரியத்தை வைக்கிறார். தன் பிழைகளை நான் உணரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பரிசுத்தமான ஒரு பாதையில் நடக்கணும்னா, அதாவது இயேசுவை போல மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னாக்க 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். 1 நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். 2 பரிசுத்தமாக்கப்படுதல், இயேசுவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுதல். 2 மூன்றாவது காரியம் அவரை போல மறுரூபமாக்கப்படுதல். ஒரு நடிகரை போல ஒருத்தன் மறுரூபமாக்கப்படுறான்னா முதல்ல நடிகரை ஸ்டடி பண்றான், முதல்ல சூஸ் பண்றான். நடிகர் எந்த நடிகரை போல வாழலாம்னு சொல்லி சூஸ் பண்றான். அந்த நடிகரை பார்க்கறான், அதை ஸ்டடி பண்றான். அவன் என்ன பண்றானோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றான், அப்படியே மறுரூபமாகறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபமாகணும்னா முதலாவது காரியம் என்ன பண்ணணும்னா, தன் பிழைகளை நாம உணரணும். நம்ம என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம், தினந்தோறும் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல உணரணும். 2வது மறைவான குற்றங்கள் அதை நீங்களாக்கி போடும். அதாவது தாவீது ஜெபிக்கிறாரு, அவர் பரிசுத்தமாக்கணும், அவர் தெய்வத்தை போல மறுரூபமாக்கப்படணுங்கிறதுக்காக அவர் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே 4 காரியங்கள் என்னுடைய காரியங்கள்ல என்னுடைய சரீரத்துக்குள்ள நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னாக்க, நான் என்னுடைய தவறுகளை முதல்ல உணரணும். 2வது நான் மறைவான குற்றங்களை பண்ணியிருந்தா அதை முதல்ல நீக்கி போட்டுறணும். 3வது காரியம், துணிகரமான பாவங்கள் நான் செய்தால் அதையும் நான் விலகி போட்டுறணும். 4வது காரியம், பெரும் பாதகங்களுக்கு நான் விலகி இருக்க வேண்டும். இதை தான் நம்ம சகோதரர் வாசிச்சார். அல்லேலூயா. அப்ப தாவீது இந்த 4 காரியமும் என் வாழ்க்கையில நான் செஞ்சேன்னாக்க நான் கண்டிப்பாக தேவனை போல மறுரூபமாக்கப்படுவேன் அப்படிங்கிறார். இப்ப அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இயேசுவை போல நம்ம மறுரூபமாக்கப்படணும். முதலாவது காரியம், தன்னுடைய தவறை முதல்ல நாம உணரணும், தன் பிழைகளை உணரணும். வாசிப்போம் யாத்திராகம புஸ்தகம் 12:15. அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை, அதை தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தன் பிழைகளை உணர வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, ஒரு பாலை தயிரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாலை நல்லா கொதிக்க வைப்போம். ஒரு 2-3 சொட்டு ஒரு மோரோ அல்லது தயிரோ ஒரு 3-4 சொட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க மறுநாள் காலையில் என்னவாகுது, புளித்த தயிராக மாறுகிறது. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவருடைய கொள்கைகளை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம், பரிசுத்தமாக மாறிட்டு இருக்கிறோம். அப்போ பரிசுத்தமாக மாறிட்டு இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் நாம பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம எந்த பாவமும் செய்யல, ஆண்டவரை போல நம்ம மாற போகிறோம், இயேசுவை போல நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இன்னொரு பாவம் நம்ம மத்தியில் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாக்க மறுபடியும் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் பாரு, அந்த பரிசுத்தம் எல்லாம் பாவமாக போகும். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இயேசுவை போல மறுரூபமாகணும்னா நம்ம இன்னும் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் ஆயிட்ட, இனி எந்த பாவம் செய்யக்கூடாது, இனி எந்த தவறு செய்யக்கூடாது, நான் இயேசுவை போல வாழ வேண்டும், நான் இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தவறான வேற ஏதாவது ஒரு பாவத்தை நீ செஞ்சிடாத, மறுபடியும் தொற்றாத, மறுபடியும் ஏதாவது ஒரு பாவத்தை தொற்றாத. அப்படி நீ தொட்ட அப்படின்னாக்க நீ பட்ட அந்த பரிசுத்தம் எல்லாம் மறுபடியும் பாவமாக மாறி போயிடும். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய பிழைகளை நம்ம உணரணும். என்ன பிள்ளைகள்னா, இது ஒரு காரியம் செய்யும் பொழுது இது பாவமா இது பாவம் இல்லையா, அதுதான் நம்ம உணரணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இது அருவருக்கத்தக்கது, இது வேணாம், இது செய்யக்கூடாது, அப்போ நம்மளுடைய பரிசுத்தம் வீணாய் போயிடும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு துல்லியமாக ஒவ்வொரு காரியத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் தன்னுடைய பிழைகளை உணருது. அல்லேலூயா. நம்ம ஏதாவது தவறு செய்யறோமா, ஏதாவது பாவம் செய்யறோமாங்கிறத நம்ம உணர்றது எதுனா அந்த ஒரு காரியம் தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம், பரிசுத்தமான பிறகு மறுபடியும் ஏதாவது ஒரு பாவத்தை ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம பரிசுத்தம் எல்லாம் வீணாய் போயிடும். அல்லேலூயா. புளித்த மாவு போல போயிடும். புளிப்பில்லாத அப்பத்தை தான் ஆண்டவராகிய கர்த்தர் சாப்பிடணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ புளிப்பில்லாத அப்பம்னா என்ன, பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீ லைட்டாக புளிப்பு அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க புளித்தப்பமாக மாறிடும். புளித்த அப்பம் உடலுக்கு கெடுதல்.
அதனால தான் இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய இடத்துல புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுங்க, நீங்கள் இன்னைக்கு நடப்பயணம் போகணும், இன்னைக்கு அந்த இடத்துல தங்கணும், யாரும் பழைய கறியை சாப்பிடாதீங்க, புதிய கறியை சாப்பிடுங்க, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கு என்னன்னா உடம்பு அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். சில பேருக்கு செரிமானம் ஆகாது, சில பேருக்கு கெடுதல் வரும், சில பேருக்கு வியாதி வரும். அதெல்லாம் அறிவுறுத்துறாரு உணவுலே. அப்போ அதே காரியம்தான் நம்மளுடைய பரிசுத்தத்தில் நம்ம ஒரு சில பாவத்தை சொட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம புனிதமாவாக ஆயிடும். அப்போ பரிசுத்தமானது சீர்குலைக்கப்படுகிறது. அதனால பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதே போல மறைவான குற்றங்களை என்னிடத்திலிருந்து நீக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. நீ இயேசுவை போல மறுரூபமானா ஒன்று பாவத்தை இனிமே தொடக்கூடாது. ரெண்டாவது என்னன்னா மறைவான குற்றங்கள். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மனுஷனுக்காக நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவோம், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், பார்க்குறவங்களத்துல நல்ல விதமாக பேசுவோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவருங்கிறது ரூம்மேட்டுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய சுயசரீரம் எப்படி மாறுகிறது என்பது அவங்களுக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த நண்பர்களுக்குமே தெரியாமல், யாருக்குமே இது தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சில பாவங்கள் தன்னை அறியாமலே அவங்க செய்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. தாவீது அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். அதனால தான் சொல்றாரு, தப்பான அதாவது மறைவான குற்றங்களுக்காக ஏதாவது நான் செஞ்சேன்னா அதை நீக்கி போடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீ நினைக்கணும், ஒரு பாவத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க யாருக்குமே தெரியாம அந்த பாவத்தை செய்யறோம்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த பாவத்தை யார் பார்த்துட்டு இருக்கிறாரு? தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீ மறுரூபமாக்கப்படணும். அது இன்னொரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னாக்க யாருக்கு தெரியாம தான் இது நம்ம நடத்துறோம் அப்படின்னு நீ ஒரு பாவத்தை செஞ்சனா அது தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளுடைய இருதயம் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதை அப்படியே உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்ப யாரெல்லாம் பண்ணா பழைய ஏற்பாடுலேருந்து பார்க்கணும் அப்படின்னாக்க காயின் ஆபேல் ரெண்டு சகோதரர்கள், ஒரு வயிற்றில் பிறந்த ரெண்டு சகோதரர்கள். காயின் என்ன பண்றாரு, ஆண்டவரை சரியா மதிக்கிறது கிடையாது, முதல் காணிக்கையை ஆண்டவர் இடத்துல கொடுக்கறது கிடையாது, சர்ச்சுக்கு ப்ராப்பராக போகிறது கிடையாது, அவரை துதிக்கிறது கிடையாது. ஆனால் ஆபேல் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணார். ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி நடந்தார், அவருக்கு செய்யக்கூடிய காரியத்தை கரெக்டாக செஞ்சார். நல்லா ஒரு விலை மதிக்க முடியாத கனியையோ அல்லது ஆட்டையோ கொண்டுட்டு போய் தேவனுக்காக பலியிடுவார், கொடுப்பாரு, காணிக்கை செலுத்துவார். அதனால ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளையா ஆபேல் இருந்தார். அது காயினுக்கு பிடிக்கல. அப்போ ஆண்டவர் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரு, பார்க்குறாரு, அவனுக்கு மட்டும் பிடிச்சிருக்குது. அப்போ காயின் என்ன பண்ணுறான், ஆபேலை கொன்னுடுறான். அல்லேலூயா. கொண்டுட்டு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறான். யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கடவுளுக்கு கூட தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கடவுள் டைரெக்டாக காயின்கிட்ட கேட்குறாரு, எங்கே உன் சகோதரன் ஆபேல் எங்க? அவனை எனக்கு தெரியாது, நான் அவனை அறியேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவனுடைய இரத்தமானது என் இடத்துல கதறுகிறது, கூப்பிடுகிறது, அவனை நீ தான் கொண்டிருக்கிற அப்படின்னு ஆண்டவராகிய